ஜனநாயகன் பராசக்தி, இதுல யார் வின் பண்ணுவா? இந்த போட்டியில் ஜெயிக்க போவது ஜனங்களின் ஜனநாயகனா இல்ல எல்லாத்துக்குமே பராசக்தியிலேயே சிவம் இல்லைன்னு சொல்லுவாங்க, பராசக்தியா? மக்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க ஜெயிப்பாங்க. ரெண்டு பேருக்குமே லாபம். குறிப்பா பராசக்திக்கு பெரிய லாபம். எம்ஜிஆருக்கு ஒரு ரேஞ்ச் இருந்தது, ரஜினிக்கு எல்லாரோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரேஞ்ச் இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு ரேஞ்சை கன்சிஸ்டண்டா கொண்டு வந்தது விஜய் தான். இது மெர்சல் படத்துல பிஜேபிக்கு எதிராக ஜிஎஸ்டிக்கு எதிராக ஆள போறான் தமிழன்னு ஒரு இது. அதுக்கு பிறகு ஒரு சில சினிமா இதுகளெல்லாம் அவர் பண்ணுவார். ஏன்னா அது ரஜினிக்கு இயல்பா கிடைச்சது. இவர் கொஞ்சம் செட் பண்ணி கொஞ்சம் லாபத்தை பார்க்கக்கூடிய அரசியலை பண்ணுவார். அப்ப விஜய்க்கு தானா ரசிகர்கள் வரல, செட் பண்ணி வந்தாங்கன்னு சொல்லுங்க. அவர் செட் பண்றாரு, செட்டப் பண்றாரு. அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. லீலா சிவகார்த்தியன் ஒரு லவ் சென்டிமெண்ட் இருக்குது, வீரமும் இருக்கு, காதலும் இருக்குது. வீரமும் காதலும் சேர்ந்தாதான் கில்லி போக்ரி எல்லா படமும் ஹிட்டு. வெறும் வீரம் மட்டும் இருந்தன்னா அது ஜில்லா பைரவா மாதிரி சுமார் தான். வரும்போது ஜனநாயகத்துக்கு சின்ன படம் தான். வந்த பிறகு தரத்துல சுதா கொங்காரா ட்ரெயின் பண்ணி மேல போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. மக்கள் விஜய் அவர்களை பாக்குறதுக்காக கடைசி படம் பாக்குறதுக்காக ஓடக்கூடிய கூட்டம் இருக்குல்ல சார். இப்ப மலேசியாவுக்கே போன மக்களை பாத்தீங்கன்னா இங்க இருந்து அவ்வளவு பேர் வெளியே போய் நிக்கிறதுக்கே அவ்வளவு பேர் போய் நின்னாங்க. அந்த மாதிரி நாங்க எங்க தலைவர் படத்தை பார்ப்போம், எங்க தளபதி படத்தை பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ள போய் நிக்கிறவங்களும் இருக்காங்க. இருக்குது. கடைசி படம் தான். மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி ஐயா சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் நாச்சியார். எல்லா இடங்கள்லயுமே பேசிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் சார் கேட்க போறேன். ஜனநாயகன் பராசக்தி. இரண்டு படமே மக்களுக்கு தேவையான அரசியலை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. இதுல யார் வின் பண்ணுவா, யார் ஜெயிப்பா? இந்த போட்டியில் ஜெயிக்க போவது ஜனங்களின் ஜனநாயகனா இல்ல எல்லாத்துக்குமே பராசக்தியிலேயே சிவம் இல்லைன்னு சொல்லுவாங்க, பராசக்தியா? மக்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க ஜெயிப்பாங்க. இதுல ரெண்டு பேருக்குமே லாபம். போட்டி ரெண்டு பேருக்குமே லாபம். குறிப்பா பராசக்திக்கு பெரிய லாபம். எதை வச்சு சார் சொல்றீங்க? ஒரு பெரிய ஹீரோ படத்தை இப்போ விஜய்க்கு ஒரு 60% தான், ஆல்மோஸ்ட் ஒரு 2/3 தான் சிவகார்த்தியனுக்கு ரேஞ்ச். ஏஜ் இருக்கு. விஜய் இளங்கன்று, சிவகார்த்தியன் இளங்கன்று. விஜய் ரஜினியோட கம்பேர் பண்ணும்போது விஜய்க்கும் சிவகார்த்தியனுக்கு என்ன, விஜய்க்கும் ரஜினிக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அதே ஏஜ் டிஃபரன்ஸ் சிவகார்த்தியனுக்கும் விஜய்க்கு இருக்குங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். ஸோ அவர் 33 வருட ஹீரோ, இவர் ஒரு 15 வருட ஹீரோ தான். இதுக்குள்ளே இவர் ஒரு நல்ல ரேஞ்சை பார்த்துட்டார். இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆருக்கு ஒரு ரேஞ்ச் இருந்தது, ரஜினிக்கு எல்லாரோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரேஞ்ச் இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு ரேஞ்சை கன்சிஸ்டண்டா கொண்டு வந்தது விஜய் தான். அப்போ அவர் சூர்யா கிட்ட 7ஆம் அறிவு வேலாயத்துல விழுந்து கிடந்திருக்கலாம். அவர் ஜெமினி தமிழன்ல இவர் விக்ரம் கிட்ட விழுந்திருக்கலாம். இந்த மாதிரி இந்த 2 பேரும் தான் விஜயை தாண்டி நின்னாங்க. பட் அவங்க விழுந்துட்டாங்கன்னா அவங்க அந்த மார்க்கெட் வேல்யூல இல்லை. அப்ப இவரு 2ஆவதே அந்த இடத்துல இருந்தவர். அதுக்கு பிறகு அவங்கள தாண்டி வந்துட்டாரு. இதுல சிவகார்த்திகன் ரேஞ்சில மேல வந்துகிட்டே இருக்கிறார். ஒரு படத்தை அவர் தோல்ல தாங்குறார். டாக்டர், டான், இந்த படம்லாம் சிவகார்த்தியன் படமா நிற்குது. ஒரு டைரக்டர் படமாட்டோ கம்பெனி ப்ரொடியூசர் படமா இல்லாம சிவகார்த்தியனுக்கு மையமா வச்சு வசூல் இருக்கு. அதே மாதிரிதான் விஜய்க்கும் ஜில்லா, பைரவா, இப்படி பல படங்கள் விஜயை நம்பி நின்றுச்சு. பகவதி படம் வில்லன் ரிசல்ட்டுக்கு பகவதி படம் வசூல் அதிகம் கொடுத்தது. அப்போ அது விஜய் அந்த படத்தை தோல்ல தாங்குறாரு. அதே மாதிரி சிவகார்த்தியனும் மார்க்கெட் வேலியில ஒரு படத்தை தோல்ல தாங்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர். அதுவும் குறைஞ்ச நாட்கள்ல விஜயோட எல்லாம் ரொம்ப தட்டி தூக்கிட்டு போன ஒரு ரேஞ்ச். விஜய் 33 வருஷத்துல பிடிக்காத ரேஞ்ச் எல்லாம் கொஞ்ச நாளைக்குள்ளே பிடிச்சிட்டாரு. இன்னைக்கு அவர் ஜாதி, மதம், மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் என்ன சோழிய வேளாளரா என்ன யாருக்கும் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அவர் எல்லாருக்கும் பொதுவான, எல்லா மொழிக்கும் பொதுவான, எல்லாருக்கும் இதான ஒரு இதுங்கிறதுல அவரு வளர்ந்துட்டு இருக்கிறாரு. விஜய் கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஜிமிக்ஸ் பண்ணுவார். இது மெர்சல் படத்துல பிஜேபிக்கு எதிராக ஜிஎஸ்டிக்கு எதிராக ஆள போறான் தமிழன்னு ஒரு இது. அதுக்கு பிறகு ஒரு சில சினிமா இதுகளெல்லாம் அவர் பண்ணுவார். ஏன்னா அது ரஜினிக்கு இயல்பா கிடைச்சது. இவர் கொஞ்சம் செட் பண்ணி கொஞ்சம் லாபத்தை
பார்க்கக்கூடிய அரசியலை பண்ணுவாரு. அப்ப விஜய்க்கு வந்துட்டு தானா ரசிகர்கள் வரல, செட் பண்ணி வந்தாங்கன்னு சொல்றீங்களா? தானா வந்த ஒரு மினிமம் கேரண்டி, அதை தாண்டி அவர் செட்டப் பண்றாரு. அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு துறை வளர்ச்சியில ஒருத்தர் செய்யறது தப்பு இல்லை. நீங்க பாருங்க, செய்யார் பாலு சகோதரர், பிஸ்மி சகோதரர், அந்தனம் சகோதரர், இவங்கெல்லாம் விஜய்க்கு சப்போர்ட்டா இருக்காங்கல்ல. அது அவங்க உரிமை, நான் அது அவங்கள குறை சொல்லல. அவங்க என் சகோதரர்கள் தான், அவங்க கருத்தையை நான் மதிக்கிறேன், அது வேற விஷயம். அப்போ சிவகார்த்தியனுக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனா அவர் தானே வளர்ந்து வந்தவர். அவங்க அப்பாவோ அம்மாவோ பெரிய டைரக்டரு, பெரிய ப்ரொடியூசரு, மகனை இதாக்குறதுக்கு இது பண்ணாங்கலாம் இல்லை. அவங்க அப்பா தீவிரவாதிகளால ஒரு தெரியும், அந்த துன்பியல் நிகழ்வு நமக்கு தெரியும். நம்ம அதுல அவர் மேல இந்த குடும்பத்து மேலே நமக்கு அவர் நாட்டுக்காக தியாகம் பண்ணவர் ஐயா தாஸுங்கிற மரியாதை மதிப்பு நினைக்க உண்டது. இப்ப இந்த களம்ங்கிறது சிவந்த மண்ணுக்கு எதிராக நம் நாடு வந்தது, நம் நாடுக்கு லாபம். சிவந்த மண் பெரிய படம், அதை நம் நாடு சேலஞ்ச் பண்ணும்போது நம் நாடு லாபம். சிவந்த மண்ணை சிங்கிள் படமா விட்டுறக்கூடாது. வீரபாண்டிய கட்டம்மனுக்கு பிறகு கர்ணன், PR பந்துலு சிவாஜி, அந்த படத்துக்கு எதிராக வேட்டைக்காரன் வந்தது, வேட்டைக்காரனுக்கு லாபம். எஜமானுக்கு அடுத்து போட்டியாட்டு ஏழை ஜாதி வந்தது, ஏழை ஜாதிக்கு லாபம். ஏழாம் அறிவுக்கு போட்டியா வேலாயுதம் வந்தது, வேலாயுதத்துக்கு லாபம். அப்ப இன்னைக்கு ஹாலிடே கலெக்ஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. 10 நாள் ஹாலிடே கலெக்ஷன். இப்போ நீங்க ஜனநாயகம் படம் ஒரு நான் ஹாலிடேஸ் வருன்னு வைங்க, டான் பிக்சர்ஸோ இது ரெட் ஜெயண்டோ சிவகார்த்தியனோ போட்டிக்கு வருவாங்களா? சார், நீங்க போட்டிக்கு வராதது அதையும் தாண்டி விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால மக்கள் தங்களோட கவலையை காமிக்கிறதுக்காக அந்த இடத்துல கூட்டமா வரப்படும். வசூல்ல அவர் ஜெயிச்சிட்டாருன்னு என்ன சார் பண்றது? கடைசி படங்கிறதுக்காக பாய்காட் பண்ணணும், அப்பதான் மீண்டும் நடிப்பாரு. அவர் தான் நடிக்க வரமாட்டேன்னு சொல்லி அது சும்மா சொல்றாரு. எதை வச்சு சொல்றீங்க? தண்ணியில தான் எழுதணும் அவர் சொல்றதெல்லாம். அவருக்கு இன்னும் ஒரு 4 வருஷம் படம் நடிக்கலன்னு வைங்க, அப்பந்தான் கடைசி படம். இந்த 4 வருஷம்னா 55 வயசு ஆயிரும். இப்பவே அவரு கொஞ்சம் பிசிக்கல கொஞ்சம் விழுறாரு, கொஞ்சம் டல்னஸ் தெரியுது. நான் குறைச்சு சொல்லல. இந்தியாவிலே மிகப்பெரிய டான்சர். அவருக்கு டான்ஸ் சிங்களர் ரசிக்கிறாங்க. கேரளாவில் அவர் டான்ஸுக்கு மலையாளி சிமத்தில் பெரிய மரியாதை மதிப்பெல்லாம் இருக்குது. ஃபைட்டு சுமார் தான், டான்ஸ்ல எக்ஸ்ட்ராடினரி. அப்படி இன்னைக்கும் அந்த மலேசியாவில் அவர் டான்ஸ் சூப்பராக தான் இருந்தது. பட் படங்களை பார்க்கும்போது ஒரு டல்னஸ் தெரியுது. அப்ப இந்த டல்னஸ் இந்த டல்னஸ் அவருக்கு ஒரு வீக்னஸ் தான். அது மறக்க. இப்ப மக்களை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு, அரசியலுக்கு வந்திருக்காரு, அந்த கவலை, பல கவலைகள் இருக்கும். அந்த கவலை நிறைய எல்லா பக்கம் அடிக்கிறாங்க. சோ எல்லா வழிகளும் இருக்கும். அப்ப டல்னஸ் இருக்கதானே சார் செய்யும்? இருக்குது. பட் கடைசி படம்னா பாபா படத்துக்கு முன்னாடி 4 வருஷம் ரஜினிக்கு படம் இல்லை. லிங்கா படத்துக்கு முன்னாடி 4 வருஷம் ரஜினிக்கு படம் இல்லை. அப்போ நீங்க 4 வருஷம் படம் நடிக்காம இருந்தாதான் இது கடைசி படம்னு நான் ஏத்துக்குவேன். நீங்க 4 வருஷம் இந்த படம், நீங்க என்ன சொல்ல வரீங்க? 4 வருஷத்துக்கு அப்புறம் அவர் திருப்பி நடிப்பாரு அப்படின்னு சொல்றீங்களா சார்? அவர் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு கூட கஷ்டம், அதுக்கு அடுத்த வருஷம் தீபாவளி கூட படம் வந்துடலாம். ஏன்னா அவருக்குள்ள மார்க்கெட் ரேஞ்சுங்கிறது இருக்குது. அது அவர் என்ன வேணாலும் பம்பாட் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, இன்கம் டாக்ஸ் தெரியாது. பட் அவருக்குன்னு ஒரு மினிமம் கேரண்டி, ஒரு நல்ல வசூல் இருக்குது. அந்த வசூலுக்கு அவர் விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. பவன் கல்யாண் டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருந்தே ஓஜி வருது. சிரஞ்சீவி முடிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்திருக்குது. ஸோ அவர் அரசியலுக்கு போனாருங்கிறதுக்காக நடிக்காம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிஸா கூட இது கடைசி படம்னு சொல்லுவாரோங்கிற ஒரு சந்தேகமும் என்பவர்களுக்கு இருக்குது. ஓகே, வசூலை ஏத்துறதுக்கு கடைசி படம் சந்தேகம் உங்களுக்கு மட்டும் இருக்கா? எல்லாருக்குமே இருக்கா அந்த சந்தேகம்? அதாவது தமிழிசை அம்மையார்லாம் இது தண்ணியில தான் எழுதணும்னு சொல்லிட்டாங்க, பாஜக முன்னாள் தலைவர். ஸோ எல்லாருக்குமே அது இருக்குது. ஒரு வேளையில உண்மையாட்டும் இருக்கலாம். நம்ம அவரை ஏன் சந்தோஷம் தானே சார்? எவ்வளவு பேருக்கு கவலை, அவர் நடிப்பை விட்டு போறாரேன்னு ஒரு கவலை இருக்கவங்களுக்கு. தமிழ்நாட்டுல பெரிய என்டர்டெய்னர், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது சர்க்கார் படம்லாம் நான் 3 தடவை பார்த்தேன். இதோட நல்லா இருப்பாரு, ரொம்ப ஸ்டைலிஷா நடிச்சிருப்பாரு சர்க்கார் படத்துல. சங்கத்துல ஒருக்கா பார்த்தேன், இது சத்தியத்துல 2 தடவை பார்த்தேன். இப்ப சிவகார்த்திகேயன் ஒரு நல்ல கண்டென்ட்டோட வரார். இது லவ் சென்டிமெண்ட் இருக்குது. ஏக் துஜே கே லியே கமலஹாசன், ரத்தி அத்னி கோத்திரி கமலஹாசன் மாதிரி லீலா சிவகார்த்தியன் ஒரு லவ் சென்டிமெண்ட் இருக்குது. வீரமும் இருக்கு, காதலும் இருக்குது. வீரமும் காதலும் சேர்ந்தாதான் கில்லி, போக்ரி எல்லா படமும் ஹிட்டு. வெறும் வீரம் மட்டும் இருந்தன்னா அது ஜில்லா, பைரவா மாதிரி சுமார் தான். இது காதல் ட்ராக்கு. லீலா பெரிய டான்சர், நல்ல நடிகை. அவங்க சிவகார்த்தியன் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த படத்துக்கு ஒரு பிளஸ் கொடுக்கும். எல்லாத்தோட இந்த படத்துக்கு பெரிய பிளஸ்னா கண்டென்ட்.
ஹிந்தி திணிப்பு. நீ நீ வந்து அங்க நான் வந்து வட இந்தியா வந்தா ஹிந்தி பேசிக்கிறேன், நீ இங்க வந்து தமிழை படிங்கிறான். இப்ப இது சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் நம்ம தம்பி அதே கரெக்டா பண்ணி தமிழுக்கான படம். அது எல்லா படமுமே ரெட் ஜெயண்ட் அவங்க இதுதான், மாமன்னாலும் சரி எல்லா படம், இந்த பீஸ்ட் படமும் விஜய்க்கு படமும் அவங்க படம் தான். எல்லா படமே பாதிக்கு மேல அவங்க படம் தான் சொல்லும் போது அதை பார்க்க கூடாது, கண்டென்ட்டை பார்க்கணும். மாமன் இது காளமாடன் அது அது படம் பைசன் அந்த படம்லாம் அவங்க படம் தான். அப்ப நல்ல படம் அது. அந்த மாதிரி நல்ல படம்னா நம்ம பார்த்துருமே தவிர அந்த உதயநிதி ஸ்டாலின் முத்திரை இல்லாம எந்த படமும் இல்லைங்கிறத தம்பி சாட்டை துரைமுருகன் தெளிவா சொல்லியிருக்காப்புல. ஸோ இது வந்து சப்ஜெக்ட் கண்டென்ட் வந்து இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு இல்லை, அது தெளிவா சொல்றாங்க. இந்தி எதிர்ப்பு. அடுத்தால சுதா கொங்காரா, அவங்க மணிரத்னத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவங்க, ரொம்ப திறமையானவங்க. துரோகி, இறுதி சுற்று, சூரரை போற்று, பெரிய படங்கள் வித்தியாசமா பண்ணி கேரக்டரை மனசுல நிறுத்ததுக்கு சக்தி படைச்சவங்க. சிவகார்த்தியன் கேரக்டர் நிற்குது ஒண்ணு. அடுத்தபடியா லீலா, ஸ்ரீலீலா கேரக்டர் நிற்குது. ஜெயம் ரவி கேரக்டர் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டு போனாலும் போயிரும் போல தெரியுது. முரட்டு காலையில ஜெய்சங்கர் கேரக்டர், அமுல் பேபியா பார்த்த ஜெயம் ரவியை நம்ம வில்லனா பாக்குறோம். பொன்னியின் செல்வன் ரொம்ப பெரிய வில்லனா வந்து நிக்கிறாரு, அட்டகாசமா இருக்கிறார் பொன்னியின் செல்வன். இப்பதான் ரெக்கார்ட் பிரேக் படத்தை கொடுத்த பொன்னியின் செல்வன் தான் வர்றாரு. அதர்வா, முரளி மகன், அவருக்கு ஒரு சிம்பதி இருக்குது. ஸோ இப்படி ஒரு கேரக்டர் எல்லாத்தையுமே சரியா வடிவமைச்சு சுதா கொங்காரா படத்துல லிவ்லி கேரக்டரா மாத்திட்டாங்கன்னா அது ஒரு பெரிய படமாட்டு வரும்போது ஜனநாயகத்துக்கு சின்ன படம் தான். வந்த பிறகு தரத்துல சுதா கொங்காரா ஷைன் பண்ணி மேல போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. இதுல இவரு கட்சி வினோத்து கையை விரிச்சிட்டு போயிட்டாரு. அது தளபதி படம், அதனால கேப்ல எவனும் வர முடியாது. அப்போ தளபதி படங்கிறது முத நாளுக்கு தான். தளபதிக்கு புலி ஓடிச்சா, தலைவருக்கு சுறா ஓடிச்சா? அப்போ கண்டென்ட் நல்லா இருந்து படம் நல்லா இருந்தாதான் யார் படம்னாலும் ஓடும். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பட் இது ஒரு ஆக்ஷன் படம்னால விஜய் படத்துக்கு ஒரு மினிமம் கேரண்டி கண்டிப்பா இருக்கும். முத நாள் ஓப்பனிங் விஜய் படத்துக்கு பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா ரெண்டாவது நாள் தான் விஜய் படம் வந்து ரெண்டாவது நாள் தான் சிவகார்த்திகேயன் படம் ஓப்பனிங் ஆகுது. நான் என்ன சொல்றேன்னா, சிவகார்த்திகேயன் இது மோதுறது தப்புன்னு, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துருவாருன்னு சொல்றீங்களா சார்? கண்டிப்பா லேட்டஸ்டா தான் வராரு. அந்த இடத்துல ஒரு நாள் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வராரு. எப்படி நான் அதை சொல்றேன்னா, நீங்க புக் மை ஷோ வந்து நமக்குள்ள பெரிய ஒரு ஆப், அந்த ரிசர்வ் பண்றதுக்கு இதை ஒரு யாட்ஸ்டிக்கா வைப்போம். ரெண்டாவது நாள் பராசக்திக்கு ஜனநாயகனை விட அதிகம் புக் மை ஷோல டிக்கெட் சேல்ஸ் ஆயிட்டுன்னு வைங்க. அப்படின்னா சிவகார்த்தியன் ஜனநாயகத்தை எதிர்கொண்டது சரின்னு அதோட முத நாளே ப்ரூவ் ஆயிரும் இல்ல. ஸோ இந்த கிளாஷுக்கு காரணம் பொங்கலோட சேர்த்து ஒரு 10 நாள் ஹாலிடேஸ் இருக்குது. 10 நாள் ஹாலிடேஸ் எந்த படமும் தியேட்டர்ல ஃபுல் ஆகும். இதுல மார்க்கெட்டிங் இது என்னன்னா, விஜய் பெரிய ஸ்டார், அதனால தியேட்டர் ஷேர் குறைவா தான் நாங்க தருவோம், எங்களுக்கு எக்ஸிபிட்டர் ஷேர் அதிகம் வேணும்னு கேட்பாங்க. இப்ப எங்க ஊர்ல ராஜேஷ் தியேட்டர் நார்வேல ஒரு தியேட்டர் உண்டு, எந்த படத்தை போட்டாலும் ஃபுல் ஆகும். அதனால இந்த தியேட்டர் மேனேஜருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மத்தியில ரொம்ப பெரிய டிமாண்டு. அந்த மேனேஜரை கொஞ்சம் கவனிச்சு டக்கு டக்குன்னு படத்தை போட்டுருவாங்க. இன்னொரு தியேட்டர்ல போட்டா ஷேர் பாதியா வரக்கூடிய ஒரு படத்துக்கு ராஜேஷ் தியேட்டர்ல போட்டா அதிக ஷேர் வந்துடும். அப்போ அதுல கொஞ்சம் மேனேஜர் இருக்கும். இது வியாபாரம் தானே, சகஜம் தானே. அப்போ இந்த மாதிரி ஹாலிடே ஃபுல் ஆகுதுன்னா நல்ல தியேட்டர், பெரிய தியேட்டர்ல எல்லாம் எங்களுக்கு 60% போதும், நீங்க 40% வச்சுக்கிடுங்கன்னு இவர் பராசக்தி புக் பண்ணிடுவாங்க. அது ஏற்கனவே விஜய்க்கு நிறைய ரேட்டு கொடுத்துருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து 80% கேட்பாங்க. அப்போ யார் படம் போட்டாலும் ஃபுல் ஆகும்னு சொல்லும் போது தியேட்டர் ஓனர்ஸ் எந்த படத்தை போட பார்ப்பாங்க? 2 படம் வரும்போது எந்த படத்தை போடுறதுங்கிறது தியேட்டர் உரிமையாளர் கையில. ஒரு படம் வந்ததுன்னா அந்த படம் தியேட்டருக்கு கொடுக்கலன்னு வைங்க, தியேட்டருக்காரன் படுத்துருவான். அவனுக்கு கார் பார்க்கிங் வருமானம் வராது, கேண்டீன் வருமானம் வராது, அவன் தியேட்டரும் ஈடிச்சு போகும். அப்போ ஒரு படம் மட்டும் வந்ததுன்னா எக்ஸிபிட்டர்ஸ் மார்க்கெட், ப்ரொடியூசர், விநியோகஸ்தர் மார்க்கெட். 2 படம் வந்தோம்னா தியேட்டருக்கார மார்க்கெட். அவனுக்கு எவன் அதிக வாடகை கொடுத்து தியேட்டரை புக் பண்றானோ அது வரும். இதுல ரெட் ஜெயண்ட் வந்து பிசினஸ்ல கில்லாடி. அவங்க வந்து எல்லா பெரிய தியேட்டர்கள்லாம் நல்ல தியேட்டர்கள்லாம் ஹாலிடே தானே, எந்த படம்னாலும் கலெக்ஷன் வரும். சிவகார்த்திகேயன் படத்துக்கு அவங்க புக் பண்ணியிருக்கிறாங்க. இது வியாபார தந்திரத்துல உதயநிதி ஸ்டாலின் விஜய முறியடிச்சிட்டாப்ல. இதே உதயநிதி ஸ்டாலின்
பீஸ்ட் படத்துல விஜய் தான் தாங்கினாரு கேஜிஎஃப்க்கு எதிராக பெரிய தியேட்டர்ல விஜய் தான் தாங்கினாரு. அதே மாதிரி லியோ படம் சூப்பர், பாட்டு சூப்பர், விஜய் அண்ணா சூப்பர், அது இதுன்னு விஜயை தூக்கி விட்டாரு. அதுக்கு பிறகு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்கு போட்டி படம் விடல. இப்ப இந்த படத்துக்கு ஒரு தகுதிங்கிறது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆடியன்ஸை ஜனநாயகம் பிடிச்சிரும் என்னோட கருத்து. ஏன்னா அது லியோ, விஜய் பிளஸ் லோகேஷ் கனகராஜ். இதுல வெறும் விஜய் படம் தான் இது கோட். அதுக்கு ஒன்றும் பெரிய சரி. இப்ப நீங்க சொல்றது ஒரு 100% நியாயம்னே வச்சுக்கலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் மக்கள் வந்துட்டு விஜய் அவர்களை பாக்குறதுக்காக கடைசி படம் பாக்குறதுக்காக கூடக்கூடிய கூட்டம் இருக்குல்ல சார். இப்ப மலேசியாவுக்கே போன மக்களை பாத்தீங்கன்னா இங்க இருந்து அவ்வளவு பேர் வெளியே போய் நிக்கிறதுக்கே அவ்வளவு பேர் போய் நின்னாங்க. அந்த மாதிரி இங்க நாங்க எங்க தலைவர் படத்தை பார்ப்போம், எங்க தளபதி படத்தை பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ள போய் நிக்கிறவங்களும் இருக்காங்கல்ல. இருக்குது. கடைசி படம் தான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருக்க கடைசி படம் தான் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். பீரியட் படம் திருச்சி கலையரங்கத்துல 4 வாரம் தான் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனே ஓடிச்சு. 5 வாரம் சங்கர் சலீம் சைம ஓடிச்சு. கோயம்புத்தூர் நாசு, மதுரை தேவிபாடைஸு, மதுரை தங்கம், நெல்லை சென்ட்ரல், நார்வேல் தங்கம், ஒரு 5-6 தேட்டர்ல தான் அந்த படமே கடைசி படம்னு ஓடிச்சு. ஸோ படம் நல்லா இருந்து வெயிட்டா இருந்தாதான் படம் ஓடுமே தவிர கடைசி படம்ங்கிற அந்த வெயிட்டேஜ் எல்லாம் கிடையாது. அதே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து உரிமை குரல் ரெக்கார்ட் பிரைஸ் கொடுத்தாரு. ஸ்ரீதர் பிளஸ் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், உலகம் சுற்றி வாலிபன் அவர் தான் டைரக்டர். ஃபாரின் படம் அவருக்கு கம்பெனி படம் 2 படமும் ரெக்கார்ட் பிரேக் படம் கொடுத்தாரு. ரெக்கார்ட் பிரேக் கொடுத்த அந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். அந்த டைம்ல வந்த எங்க அண்ணன் சிவாஜி எமர்ஜென்சியை இல்ல இந்திரா காந்தியோட போனாருன்னு நாங்கெல்லாம் வெறுத்த சிவாஜிக்கு அந்தமான் காதலின்னு ஓல்டு கட்ட படம் சேலம், சென்னை எல்லா இடத்துலையுமே எம்ஜிஆருக்கு மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனோட வசூல் மேல வந்துட்டு. ஏன்னா நான் இது ஏன் சொல்றேன்னா அந்த காலகட்டத்தில் சிவாஜிக்கு வந்து அரசியல் தப்பு பண்ணனால 10 படம் அடி. இது பாட்டு மருதம் படம்லாம் நான் சிவாஜி படம்னு பார்க்க போறேன். என்னோட சின்ன வயசு டீனேஜ்ல போறேன். அப்ப ஒரு 500 பேர் தேட்டருக்குள்ள போக கூடாதுன்னு நிற்கிறான். எல்லாம் என் சொந்தக்காரன் எல்லாம் வந்து நான் படம் பார்க்க போனவனே தேட்டருக்குள்ள போக முடியல. அப்போ சிவாஜி வந்து எமர்ஜென்சில இந்திரா காந்தி கூட போயிட்டாருங்கிறதுல மக்கள் கடுமையா எதிர்த்தான். அந்த நிலைமையெல்லாம் மாறி மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் எம்ஜிஆருக்கு கடைசி படத்தை அந்தமான் காதலி வந்து அருமையான படம். அது கணவன் மனைவி சென்டிமெண்ட். அந்தமான் காதலி சுஜாதாவுக்கு பெரிய ரோல் இருந்தது. சுஜாதா ரோல் அதுல எடுபட்டது சிவாஜி ரோலை விட. சிவாஜி ரோல் நல்லா இருந்தது. பணம் என்னடா பணம் எல்லாம் சிவாஜி வருவாரு. சந்திரமோகன் ஒரு புது நடிகர், அவன் அம்மாவை ஏமாத்திட்டு போன அப்பாவை கொலை பண்ணுவான்னு வருவான். அந்த கண்டென்ட் ஏறிட்டு மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் பீரியட் படம் விழுந்துட்டு. ஸோ இது வந்து ஒரு தெலுங்கு பட டப்பிங். பட் விஜய்க்குன்னு ஒரு மினிமம் கேரண்டியை தாண்டி இந்த படத்துக்கு நான் பெரிய அளவுக்குள்ள ஒரு முத்திரையை நான் கொடுக்க விரும்பல. ஏன்னா லியோ படம் தான் விஜய்க்கு ஹையஸ்ட் ஆடியன்ஸை கொடுத்தது. அது விஜய் பிளஸ் லோகேஷ் கனகராஜ். இப்போ கழிந்த வருஷம் அதிக வசூல் பெற்ற படம் கூலி, அதுவும் ரஜினி பிளஸ் லோகேஷ் கனகராஜ். பட் அதே வேளையில இது கோட் வந்து வெறும் விஜய் படம் தான். அதுல வந்து இன்னொருத்தருக்கு நான் பங்கு கொடுக்க விரும்பல. அதே மாதிரி ஜனநாயகனும் என்ன வசூல் வந்தாலும் வெறும் விஜய் படம் தான். அதுல கட்சி வினோத்தும் எனக்கு பங்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் சொதப்புனாலும் சொதப்பி இருக்கலாம், விஜயை வச்சு இந்த படம் ஓடும், கேப்ல யாரும் வந்து இதை அடிச்சிட முடியாதுன்னு சொல்றாரு. ஸோ கேப்ல வந்து பராசக்தி அடிக்குமா அடிக்காதாங்கிறது ரசிகர்கள் கையில, சுதா கொங்காரா கையில. சுதா கொங்காரா ஷைன் பண்ணி இவரு ஹெச் வினோத் டைரக்டர் விழுந்துட்டாருன்னா பராசக்தி ஏறி போயிடும். சார் இதுல ஒரு கொஸ்டின் சார், இந்த கொஸ்டின் நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தா ஜனநாயகன் அப்படின்னு சொல்லும் போது சாட்டையெல்லாம் வச்சு நம்ம எம்ஜிஆர் சார் மாதிரியும், இந்த பக்கம் பராசக்தின்னு சொல்லும் போது பராசக்தி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் தான். சோ மறுபடியும் நம்ம கடந்த காலத்தோட ஒரு வேற வேற முகங்கள்ல அவங்க 2 பேரையும் பாக்குற மாதிரி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா. அதனாலே எங்க அண்ணன் சிவாஜிய ஞாபகப்படுத்தக்கூடிய படம் பராசக்தின்னு நம்ம பராசக்தியை சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. மற்ற எம்ஜிஆரை சப்போர்ட் பண்ணக்கூடிய படங்கள்னால எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் வந்து ஜனநாயகன் அனுப்பாங்க. நம்ம கலைஞர் பிளஸ் சிவாஜி. கலைஞர் பராசக்தி கலைஞர் வசனம் தான் மார்க்கெட்டிங்ல. அண்ணன் சிவாஜியை தவிர இன்னொருத்தன் பேசினா எடுபட்டு இருக்காது. பட் படம் ரிலீஸ் ஆகும்போது அண்ணன் வந்து புரிமு வந்தான். கலைஞருக்கு வசன வேல்யூ தான் மெயின். ஸோ கலைஞர் பிளஸ் சிவாஜின்னு அந்த சைடும் எம்ஜிஆர்னு இந்த சைடு நிற்கிறதும் இன்னொன்று இது இருக்குது. அதையும் தாண்டி அது திராவிட இயக்க படம்னும்
இது திமுகவுக்கு எதிராக வரக்கூடிய விஜய்க்கு படம்னு இருக்குது. டிவிகே படம் வெற்றி கொண்டான் டிவிகே அந்த இதுல வருது. ஆனா இதுல சீமானோட நிலைப்பாடு திராவிடம் தமிழை வச்சு ஆட்சிக்கு வந்தது. திராவிடம் தமிழை வச்சு ஆட்சிக்கு வந்துச்சு. ஆனா திராவிடம் தமிழுக்கு இதா இல்லை. அதுல அவர் அந்த எடுத்துக்கிட்டு சிவகார்த்தியன் சொல்லக்கூடிய டயலாக்கையும் அண்ணா மாணவர்களின் போராட்டம் தமிழர்களின் போராட்டம்னு சொல்றதையும் எடுத்துக்கிட்டு நீ தமிழை வச்சு ஆட்சிக்கு வந்துட்டு நீ தமிழுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு சிவகார்த்தியனுக்கு படத்துக்கு கண்டென்ட் வைஸ் சீமான் சப்போர்ட் கொடுக்குறாரு. திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய சீமான் தமிழ்ங்கிற அந்த கண்டென்ட் வைஸ் சாட்டை எல்லாம் சிவகார்த்தியன் படத்துக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அது தமிழுங்கிறதுக்காகவும் விஜய் மைக் படத்தை போட்டு உலக தமிழர்கள் மத்தியில ஒரு அபிமானத்தை பெற்ற ஒரு கோட்படத்துக்காக சீமானுக்கு சின்னத்தை போட்டு அபிமானத்தை பெற்ற ஒரு விக்கிரவாண்டில நடுநிலை வைத்ததும் சிவகார்த்தியன் டக்குன்னு ஓப்பனா சீமான பார்த்ததும் அவங்க இந்த தமிழ் கண்டென்ட்டை வச்சு அந்த பராசக்தி படம் முழுக்க திமுக படமா பெறக்கூடாதுன்னு அது தமிழ் படம் தமிழருக்கான படம்னு தாங்கள் அதை ஓன் பண்ணி திமுக அதுல ஸ்கோர் பண்ண விடாம உள்ள இதை சாட்டை துரைமுருகன் சீமான் போன்றவங்க எல்லாம் களத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. இது அந்த போராட்டம் தமிழர்களின் போராட்டம். திமுக அதை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்துட்டு தமிழுக்கு எதிராக செயல்பட்டுட்டாங்கிற. எப்படி சார் திமுக ஸ்கோர் பண்ணாம இருப்பாங்க? படத்தோட பேர் பராசக்தி. பராசக்தின்னு சொன்னாலே கலைஞர் அந்த இடத்துல நிப்பாரு. எப்படி அவங்க ஸ்கோர் பண்ணாம? அதான் நாங்க அதுல எங்க அண்ணன் சிவாஜி வச்சு பங்கு கேட்கறதுக்கு நிற்கிறோம். பிளஸ் அந்த போராட்டம் தமிழர்களின் போராட்டம்ங்கிற அந்த புள்ளிக்குள்ள நாம் தமிழர் தமிழை வச்சு ஆட்சிக்கு வந்தவங்க ஜிடி நாயுடு இதுதான் வைக்கிறாங்க. இது அருந்ததியர்கள் தான் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. பறையர் தேவேந்திரர் தமிழர்களுக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கல. இந்த இஷ்யூ எல்லாம் எடுத்து அவங்க தமிழ் இஷ்யூக்கு கேள்வி கேட்டு அவங்க இதுக்குள்ள அட்வான்டேஜ் எடுக்க பாக்குறாங்க. முழுக்க இந்தி போராட்டத்தை திராவிடர்கள் கையில கொடுக்கிறதுக்கு நாம் தமிழர் தயார் இல்லை. அன்னைக்கு பேசப்பட்ட இந்தி போராட்டத்துக்கு உருவமா நிற்கக்கூடிய தமிழ் பிள்ளைகளா நாங்க தான் நிற்கிறோம். வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிள்ளைகள் தான் நிற்கிறோன்னு அவங்க உலகம் ஃபுல்லா அவங்களுக்குள்ள ஐடியாலஜியை பராசக்தி மூலமா இது பண்ணி அவங்க ஒரு விவாதத்தை உருவாக்குறாங்க. நீங்க 67 மீண்டும் இந்தி போராட்டம் வரும்போது இந்த இறந்து போன்ற ஒரு தலைவர் நம்ம ஜாதி ஆட்சி வந்திருக்குப்பா நீங்க எல்லாம் இந்தி போராடுறீங்கன்னு சமாளிச்சதாட்டு தீரன் பாமக தலைவரா இருந்த ஐயா தீரன் சொல்லுவாரு. அப்போ இவங்க ஆட்சிக்கு வந்துட்டு அது பிறகு அந்த இடத்துக்குள்ள இந்தி விஷயத்துல அவங்க முழு கவனம் செலுத்தல. அதே மாதிரிதான் ஒருக்கா நேருவின் உறுதிமொழியை சட்டமாக்குங்கன்னு கலைஞர் போராட்டம் பண்ணாரு. அவங்க சட்ட எம்எல்ஏக்கள்லாம் அரசியல் சட்டத்தை எரிச்சாங்க. PH பாண்டிய சபாநாயகர் எல்லாத்தையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாரு. எதுவுமே நடக்கல. ஏன்னா நீங்க மீதி உள்ள காலகட்டத்தில எல்லாம் 69 இந்திரா காந்தியை சப்போர்ட் பண்ணும்போது அதை நீங்க நேரு உறுதிமொழியை சட்டமாக்காம எம்ஜிஆர் இந்திரா காந்தியோட கூட்டணியா இருக்கும்போது அந்த கூட்டணியில கத்திரிய போடுறதுக்கு வர்றீங்கன்னு சொல்லும்போது PH பாண்டியனை வச்சு எம்ஜிஆர் அதை இது பண்ணிட்டாரு. அப்போ நாம் தமிழர் தரப்பு சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திகா, தென் தாரிகா, அபுபக்கர், ஹிமாயூன் இவங்கெல்லாம் இந்த திராவிட இயக்கத்தை விமர்சனம் பண்றதுக்கும் இந்த படத்தை அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க திராவிட இயக்கம் அந்த ப்ரொடியூசர்ஸ் அந்த இதுல இருந்தாலும் கூட சிவகார்த்தியன் மேல அவங்களுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது. சிவகார்த்தியன் ஒரு போல்டா சீமானை பார்த்ததும் சீமான் சம்பந்தமான பல வசனங்களை படங்கள்ல வச்சதும் சிவகார்த்தியன் மேல அவங்களுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கு. இன்னொரு படத்துல சிவகார்த்தியன் எங்க கொள்கைக்கு தக்கவையும் வசனம் வச்சிருப்பாரு. பட் அவர் எல்லாருக்கும் பொதுவானவரை தான் நாங்க பாக்குறோம் சிவகார்த்தியனை. கண்டிப்பா. சோ யார் டாப்ல நிக்க போறா ஜனநாயகனா பராசக்தி அப்படிங்கறத படம் ரிலீஸுக்கு அப்புறம் பார்த்துட்டு நம்ம அதை பத்தி தொடர்ந்து உறுதியா நாச்சியா சிவகார்த்தியனுக்கு ரிலீஸ் பண்றதே லாபம். களத்துக்குள்ள அடிக்கிறதே லாபம். ஜெயித்தா வரலாறு. கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி நாச்சியார்.